பெண்ணாசையை மறக்க வேண்டும் உன்னை மறவாது. ஐயா டீச்சர் அம்மா வந்திருக்காங்க, உள்ள வர சொல்றேன். சரி. டேய், உள்ள ஒருத்தரையும் விட வேண்டாம். போங்கம்மா. வணக்கம் ஐயா. வாம்மா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி விசாரிக்கத்தான் உன்னை கூட்டிக்கிட்டு வர சொன்னேன். சொல்லுங்க ஐயா. முதல்ல இந்த கடிதாசியை படிச்சுப்பார். ஐயா, இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஐயா, நான் நிரபராதிங்க. யாரோ வேணும்னே என் மேல அவாண்டமா பழிய சுமத்திருக்காங்க. இந்த கடிதாசில எழுதிருக்கிறதெல்லாம் போய், இதெல்லாம் நம்பாதீங்க ஐயா. அது மட்டுமல்லமா, இன்னும் இதை போல எத்தனையோ மொட்டை கடிதாசிகள் உன் ஒழுக்கத்தை பத்தி குறை சொல்லி வந்துகிட்டே இருக்கு. அதுலயும் நீ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டாம். கடவுள் சத்தியமா நான் ஒரு குற்றமும் செய்யலைங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பேரால நடக்கிற பெண்கள் பள்ளிக்கு ஒரு கெட்ட பேர் வருதுன்னா அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களை உடனே வேலையை விட்டு நான் நீக்கிடுவேன். ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அந்த வருமானத்தை வச்சுதான் எங்க குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு. என்ன வேலையில இருந்து நீக்கிடாதீங்க. என்னை காப்பாத்துங்க ஐயா, என்னை காப்பாத்துங்க. எழுந்துடம்மா, எழுந்துரு. பெண்கள் என் முன்னால கண்ணீர் வடிச்சா என் மனசு தாங்காதம்மா, தாங்காது. அழாதம்மா, அழாத. காலம் பூரா உன்னை நான் காப்பாத்துறேன். மாசம் உனக்கு 300 ரூபாய் தர்றேன். ஐயா, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டியே. உனக்கு என்னம்மா வயசு? 22. பேஷ், எனக்கு ரொம்ப இஷ்டமான வயசு. வாம்மா, ஐயா, பயப்படாத, சும்மா வா. நீ நல்லா இருப்பியா? ஒரு பெண்ணோட கண்ணீர் உன்னை சும்மா விடுமா? நீ உத்தமே சத்தியவந்தன் இந்த ஊரே நம்பிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய அயோக்கியன். அமைதியாயிருங்க. அவன் தான் புரியாம பேசுறான், நீங்க இப்படி ஆத்திரப்படலாமா? தம்பி, தானத்திலேயே சிறந்தது எது தெரியுமா? நிதானம். அதை என்னைக்குமே தவறவிடக்கூடாது. இப்ப என்ன நடந்து போச்சு? அநியாயமா என் தங்கச்சியுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப என்ன நடந்து போச்சு நான் கேட்கிறேன். படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தவறான முறையில் நடந்தா அதை பார்த்து குழந்தைகளும் கெட்டு போயிடுமேன்னு தான் உன் தங்கச்சியை வேலையை விட்டு நீக்கிறேன். இது தப்பா? இல்ல, உன்னை உயிரோட விட்டு வைக்கிறேன் தப்பு. அவன் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. என் கண் முன்னால ஒரு ஈயரும்பை இம்சை பண்றதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன். அவனை கொண்டு போய் வெளியில விட்டுடுங்க. நான் கும்பல ஐயா சாமி மேல சத்தியமா சொல்றேன், நீ வெளியே வந்தா உன்னை வெட்டாம விட மாட்டேன். சுப்பையா, ஐயா, ஆடு புலிய அடிச்சதாக கேள்விப்பட்டிருக்கியா? இல்லீங்களே, புலிதானுங்களே ஆட்டை அடிக்கும். வந்துட்டு போன ஆடு வார ஆட்டிட்டு போகுது. அதை வழக்கப்படி கொலையாவே இருக்கு. சரி 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 சரி. ஐயோ, என்ன கொல்வாரு? சீக்கிரம் சீக்கிரம். அச்சா, தூக்கு. பசி வைத்த கெள்ளுதே. இவ்வளவு சோறா? அட பாடி, பக்கு 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 அள்ளி திங்கிறான். அடே, 8 பேர் சோறடா அது. நீ ஒருத்தர் இப்படி திங்கிறதுனால 7 பேர் பட்டி கிடக்குறாங்க. அதுல நான் ஒருத்தன். அப்பா, பகல் வேலை ஒரு போதா ஒழிஞ்சுது. இது ராவுக்கு இருக்கட்டும். அடுத்த வேலைக்கு வேற கட்டி வச்சுக்கிறியா? இந்த வேலைக்கு நான் டிங்கி அடிக்கிறேன்டா. இந்த வர சோத்துக்காக தவிச்ச இன்னைக்கு கிடைச்சிருச்சு. இதுல பாதி நான் திம்பேன், மிச்சத்தை எங்க அம்மாவை கொண்டு போய் கொடுப்பேன். என்னடா பாக்குற? நீ நகத்தை திங்கிற, நான் சோத்தை திங்கிறேன். வந்து பாம்பு, பாம்பிலே பல ஜாதி, இது கெட்ட ஜாதி, இது நல்ல பாம்பு. வித்தையா? ஆமா ஆமா ஆமா, நானே வித்தை காட்டுறவன். ஆமா, நானே வித்தை காட்டத்தான் வந்திருக்கிறேன். நானே பாம்பாட்டி. சின்ன பசங்களா, நீங்க ஒழுங்கா ஒரு வாரமா நில்லுங்க. எல்லாரும் ஒரு வாட்டி ஜோர கை தட்டுங்க.
விஷம் இல்லாத பச்சை பாம்புல இருந்து மனுஷனையே முழுங்குற அளவுக்கு மலைப்பாம்பு வரைக்கும் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர போறேன். நீங்கெல்லாம் மிட்டாய்க்குன்னு பணம் வச்சிருப்பீங்க இல்லையா, 5 பைசா 10 பைசா போட்டு இந்த ஏழை பையனை காப்பாத்துக்கோ. எனக்கு இல்ல காசு, எனக்கு வேண்டாம் காசு. இந்த பாம்புக்கு பால் வாக்கணும், அவ்வளவுதான். பாருங்க, பெட்டியை திறக்காம எப்படியா வெளியே பாம்பு வரும்? இந்த பாம்பு அதுவே திறந்துட்டு வெளியே வரும். இப்ப பாரு, பெட்டி திறக்காம பாம்பு வெளியே வந்துச்சு. இது என் பாம்பு இல்ல, இது என் பாம்பு இல்ல. சிஷ்யா, சிஷ்யா, எப்படி சிஷ்ய ஒத்தாசைக்கு வந்திருக்கிறான். வேற ஒன்றும் வித்தியாசம் நினைக்காதீங்க. கை கட்டாதே, யாரும் கை கட்டாதே. வாங்க, வரமாட்டேன். வாங்க, வரமாட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல, என் குருநாதர் நாகூர் ஆண்டவரை ஜபிச்சு எனக்குன்னே கொடுத்த தாயத்து. இந்த தாயத்தோட பராபரனை உங்களுக்கு நான் பின்னால சொல்றேன். இந்த தாயத்தை சாம்பிராணி புகையில காட்டு, கழுத்துல கட்டு, கையில கட்டு, ஆனா இடுப்புல மாத்திரம் கட்டாத. வர்ற வசூல்ல ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம்டா, காப்பாத்துற ஆளுக்கு பாதி. சரி, வாங்க. வந்து கேட்டா சொல்லு. வயசான கிழவர் வாயில என்ன வச்சிருக்கார்? கட்டுன பல்லு. கட்டுன பல்லா? நீளமா வாயில என்ன வச்சிருக்கார்? சிகரெட். சிகரெட்டா? சிகரெட் மாதிரி கருப்பா சுருட்டு. பாம்புக்குமா போடு. பால் வாங்கணும், முட்டை வாங்கணும், போடுங்க. அம்மா, நான் உங்க குழந்தை மாதிரி போடுங்கம்மா. செண்முகம், என்ன காரியம் செஞ்சிட்டேன்? என் பிள்ளையாடா நீ? வறுமையில தாண்டா வைராக்கியத்தோட இருக்கணும். உங்க அப்பா செத்து போயிட்டாலும் உங்க பெரியப்பா செல்வநாயகம் மதுராந்தகத்துல பெருமையோட வாழ்ந்துட்டு இருக்க. அவர் பேருக்கு ஒரு களங்கம் வரலாமா? அந்த குடும்பத்துல பிறந்த நீ இப்படி பிச்சை எடுக்கலாமா? இதை விட செத்து போயிடலாம்டா, செத்து போயிடலாம். பெரியப்பா மதுராந்தகத்துல பெருமையோட, அப்பா இல்லாதன்னா எங்க அம்மா நீ 2 பேரும் இங்க பசியோட வழி இல்ல. அதனாலதான் அம்மா எல்லாம் மறைச்சிருப்பா. பணத்தை பாதுகாக்கிறதுக்கு சரியான இடம் இரும்பு பெட்டிதான் சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா நான் பசிக்கிற ஏழையினுடைய வயிறுன்னு நினைக்கிறேன். அப்போ ஐயா பேர்ல 5000 எழுதிக்கலாமா? சாயங்காலமா வந்து நீங்க கேட்ட பணத்தை வாங்கிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரேங்க ஐயா. நல்லதுமா, இருங்க, அனுப்பிட்டு வந்து. சுப்பையா ஐயா, சாயங்காலம் 7 மணிக்கு தோட்டத்து மங்கம். ஐயா, சிலரு தன் பேர் வாழணுங்கிறதுக்காக கொடுக்கறாங்க, நீங்க ஊர் வாழணுங்கிறதுக்காக கொடுக்கறீங்க. இந்த பாருங்க, காரணத்தோட தான் அந்த அம்மாவுக்கு நான் பணம் கொடுக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க நடத்த போறதோ அநாத விடுதி. நானும் ஒரு அநாதை தானே. என்னையா இப்படி சொல்றீங்க? உண்மையைத்தான் சொல்றேன். அன்போடு உபசரிக்க மனைவி இல்லை, அப்பான்னு கூப்பிடவோ மகனும் இல்லை. அப்பா, யாரது? நான் தான்ப்பா, உங்க மகன் முத்து. முத்துவா? ராஜேஸ்வரி அம்மாவுடைய மகன் முத்து தான்ப்பா. என்னப்பா சொல்ற? சத்தியமா சொல்றேங்க. அது சரி தம்பி, நீதான் ஐயாவுடைய மகன்கிறதுக்கு என்னப்பா ஆதாரம்? சரியான கேள்வி. ஏன் தம்பி முடிக்கிற? அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஆண்டவன் எங்க அம்மாவுக்கு கண்ணை கொடுக்கலனாலும் நல்ல அறிவை கொடுத்திருக்காரு. அதனாலதான் தன் மகன் இப்படி ஒரு கேள்விக்கு ஆளாயிடக் கூடாதுன்னு இந்த ஆதாரத்தை கொடுத்தனுப்பினாங்க. என்ன போட்டோ அது? நீங்களும் ராஜேஸ்வரியமாவும் முத்துவோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. அது சரி தம்பி, போட்டோவை கொண்டு வந்து காட்டுறதுனால மட்டும் ஒண்ணு அவர் மகன் ஏத்துக்க முடியுமா? கொஞ்சம் இருங்க.
வந்திருக்கிறதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. தற்சமயம் இவனை மகனாவே ஏத்துக்குவோம். முத்து அப்பா, தர்மம் தலகாக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க செய்த தர்மம் வீண் போகல. அதுதான் பிரிஞ்சு போன மகனை உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. முத்து, என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க? உங்க அம்மா எங்கப்பா? அவ எங்க இருக்கா சொல்லுப்பா. அது எப்படிப்பா நான் சொல்ல முடியும்? நடந்ததையெல்லாம் சொல்லிட்டு அம்மா. முத்து, ராஜராஜேஸ்வரி, என் குறைய தீர்த்துட்டம்மா. உன் கருணையே கருணை. அர்ச்சகரே, நான் வேண்டிக்கிட்டபடி என் மகன் முத்து வந்து சேர்ந்துட்டான். அவன் பேர்லயே அம்பாளுக்குள்ள அர்ச்சனை பண்ணிடுங்க. தொட்டு கொடுப்பா. வெற்றி வெற்றி. நீ போட்ட முதல் திட்டமே வெற்றி. புலி குகைக்குள்ள நம்ம சிங்கம் பூந்துருச்சு. என்னையா சொல்றீங்க? நான் ஒரு அந்த காலத்து மடையன், லேசில விஷயத்தை சொல்ல மாட்டேனே. இங்க வா. அதாவது சிவகாமி, அந்த துரோகி துரசிங்க இருக்கானே, நம்ம முத்து தம்பிய கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாலையும் இதுதான் அம்மாவே இதுதான் அம்மாவேன்னு உதடு ஒட்டாகாம சொல்லிக்கிட்டு இருந்தான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சொன்னது போல அவன் புலி இல்ல, நரி. நண்டு வழக்குள்ள வாழை நீட்டி அதுக்கு இரை கிடைச்சதா நம்ப வச்சு அந்த நண்டையே தனக்கு இரையாக்கிக்குது பாருங்க. அந்த நரிகுணம் படைச்சவன் தான் துரசிங்கம். உண்மைதாம்மா, உண்மைதான். அந்த சண்டாளன் எங்க முதலாளி குடும்பத்தையே கெடுத்தான். என் பேர்ல வீணா பழி போட்டு என்ன வீட்டை விட்டே துரத்தணும். இன்னும் அவனால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? அவன் செய்த அநியாயத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கிடுச்சு. அந்த நரிகுணம் படைச்சவனுக்கு முன்னால பகைய மறந்துடாம மனசிலேயே வச்சு சந்தர்ப்பம் வரும்போது பழி வாங்கிடுது பாருங்க யானை. அத போல நாமும் வைராகியத்தோட இருக்கணும். அவனை பழி வாங்கியே தீரணும். அப்பதான் எங்க அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடையும். என்னையும் ஒருத்தன் கவனிக்க வந்துட்டானேன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீ யாரப்பா அப்படின்னு உன்னை சொல்ல சொல்லி தூண்டி விட்டது யாரப்பா? அப்பா. அப்பா கிட்ட வரத்துக்கு யாரப்பா தூண்டி விடணும்? முத்து, இதுதான் அப்பான்னு பிள்ளைக்கு கத்துக் கொடுக்கறதே முதல்ல அம்மா தானடா. காம எதுவும் வராது. நான் என்ன சின்ன பிள்ளையாப்பா? இல்லப்பா, நீ ஒரு கிளி பிள்ளை. அதுதான் அப்பா அப்பான்னு சொன்னதையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாருப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னுடைய துணிச்சல், புத்திசாலித்தனம், சுறுசுறுப்பு இதையெல்லாம் பார்த்துட்டு உன்னையே என் தத்து பிள்ளையா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லிட்டு இந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவிக்க போறியா, இல்ல உன்னை நம்பி இருக்கிறவங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட போறியா? உனக்கு கொஞ்சம் டயம் தர்றேன், நல்லா யோசிச்சு சொல்லப்பா.